பொது வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் பொது வெளிக்கு வரமாட்டேன்னா அப்புறம் எப்படி கட்சி நடக்க முடியும்? மகளிர் அணின்னு கைதாகிறாங்க, புஷி ஆனந்த் கைதாகிறாங்க, அங்கேயாவது பேட்டி கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகளை கூட இவங்க பயன்படுத்த தெரியல. இன்னொன்று இந்த விஷயத்தில் என்ன போராட்டம் நடத்துனீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படி இப்போ எதுவுமே ஒரு சகல வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்தாத ஒரு கட்சினா என்ன பண்ணுறது? அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ரெட்னோ இல்லை நடு ரோட்டில் தான் நிற்போம், இப்படி தான் இருப்போம்னா அதுக்கு வேலைக்கே ஆகாது. ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு. 1 வருஷம் கூட இல்லை, அப்படி நெருங்கி டக்குன்னு ஓடிடும். அப்போ இந்த விவகாரத்தில் எங்கே ஸ்டாக் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட தான் போகணும். சரி, அவர் படம் நடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு, பிப்ரவரி மேலே வருவார்னா ரைட், அவரை விட்டுடலாம். அடுத்து எங்கே வரும்? பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர், மற்ற நிர்வாகிகள் இவங்க யாருமே செயல்பட மாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துகிறீங்க? ஒரு கட்சி ஆஃபீஸ் போனால் கூட பனையூருக்கு போயிட்டு அங்கேயும் கதவை திறந்தால் தான் உள்ளே போக முடியும். இப்படி ஒரு கோட்டை கதவை வச்சுட்டு எந்த கட்சி ஆஃபீஸ் இருந்தது இல்லை. நீங்கள் அறிவாலயம் போங்க, இப்படி போயிட்டு இப்படி நீங்கள் வரலாம், ஒரு 10 தடவை போயிட்டு வரலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்துடைய செயல்பாடு தான் சுற்றி வந்து நிற்கிது. அவர் கூட ஜான் ஆரோக்கியசாமி சேர்ந்துக்கிட்டு செயல்படுறாரு. இந்த சைடு வெங்கட்ராமன் இவங்களாம் தனியாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போது முந்தா நேற்று அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆடியோ. அப்போ இந்த ஆடியோவில் வர்ற விஷயங்கள் ஜான் ஆரோக்கியசாமியே வெளியிட வைத்தாரா? அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கட்சி நிர்வாகிகள் கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் பலர்ட்டையும் பேசும்போது இன்றைக்கி கூட நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வேறு இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரியில் மட்டும் ட்ரைனிங் எடுத்தவர், இவர் அதை தாண்டி தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. விளக்கம் கொடுக்க போனால் சந்திக்க முடியாதுருக்காரு. அப்போ கூடிய விரைவில் ஜான் ஆரோக்கியசாமி வெளியேற்றப்படுவார்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்துடைய விருப்பமும் அதுதான். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆதவ் அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய வியூக வகுப்பாளர். அதுவும் மிகப்பெரிய கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருந்து அவர் பிரசாந்த் கிஷோரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து 2-3 தேர்தல் வெற்றிகளுக்கு காரணமாக இருந்திருக்காரு. ப்ளஸ்ஸு விசிகேக்கு வந்திருக்காரு. இப்போ அவரும் விஜயே அழைத்ததாக அந்த டைமில் சொல்லப்பட்டது. அப்போது இவரே நேற்று கேட்டிருக்காரு போல், இந்த 3 பேர் நானாங்க, ஆதவ் அர்ஜுன் உள்ளே வருது என்னாச்சு, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தேன்னா என்னாச்சு, அவங்க ஏன் இது வரைக்கும் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்ட நகர்வு இல்லாமல் இருக்குது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெண் பிரமுகர் வரதா சொல்லியிருந்தாங்களே அது என்னாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார், நேற்று தாவேகா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இது முழுக்க புஷி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. சார், இதில் விஜய் அவர்களும் பங்கேற்கப்படவில்லை. இது ஒரு புறம் இருக்க ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கு. இப்போ தாவேகாவில் என்னதான் நடக்குது? இந்த விஷயம்லாம் விஜய் அவர்களுக்கு காதுகளுக்கு சென்றடைந்ததா? விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்? சார், அதாவது தாவேகா ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, ஏதாவது நடக்கும் பண்ணுவார் அப்படின்னு. ஒரு கட்சினா அது வேகமாக இருக்கணும், அதனுடைய செயல்பாடுகள் டே டு டே இதோடு இருக்கணும், அதுதான் கட்சி. திமுக எடுத்துட்டாலும் அதிமுக எடுத்துட்டாலும் இது நாம் தமிழர் கட்சி எடுத்தாலும் பாஜக எடுத்தாலும் காங்கிரஸ் எடுத்தாலும் டெய்லி என்ன நடக்குதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு காலத்தில் டெய்லி ரியாக்ட் பண்ண கட்சிகள்லாம் இப்போ தோழமை கட்சியில் இருக்கிறனால சில விஷயங்கள்லாம் கண்மூடி மௌனமாக இருப்பாங்க, அது வேறு கதை. ஆனால் அவருடைய அந்த அக்டோபர் 27 பேச்சு இதெல்லாம் வரும்பொழுது யார் எதிரின்னு அவர் க்ளீனாக சொல்லி நான் எப்படி செயல்படுவேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் சினிமா முடிச்சுட்டு வருவேன்னு ஷூட்டிங் போகிறார். அப்போ நம்ம விஜயை நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. ஆனாலும் சில இடங்களில் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்கிற இது இருக்குது. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்திக்கணும். ஆனால் அவர் சந்திக்கலைன்ற ஒரு தனியாக இருக்குது. சரி ரைட்டு, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு. ஆனால் மற்ற தலைவர் இருக்காங்கல்ல, இப்போ புஷி ஆனந்தோ இவர் வெங்கட்ராமனோ இல்லை ராஜசேகரோ இல்லை மற்ற நிர்வாகிகள் யாருமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு அறிக்கை மட்டும் வரும் அப்படின்றது இது கட்சிக்கு எது கேட்டாலும் தலைமை தான். எது கேட்டாலும் சாப்பிட்டீங்களா மத்தியானம்னா இல்லை சார் தலைமையிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறதுக்கு பயந்தாங்க. இதில் இந்த மாதிரிலாம் செயல்படுறது ஒரு கட்சிக்கு அழகு இல்லை. ரெண்டாவது, இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா 2 காரணம். ஒன்று, விஜய் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கணும்னா ஒரு கட்சி தலைமைக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது.
கட்சி தலைமை சரி விஜய் தான் முடிவு எடுக்கணும்னா அந்த ஆக்சஸ் இருக்கணும். சார் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பத்திரிகையாளர் பார்த்து ஏதாவது சொல்லணுமா, நீங்கள் அறிக்கை விட்டீங்க ரைட்டு, கட்சி சார்பாக ஏதாவது பேசணும், நான் பத்திரிகையாளர் சந்திக்கணுமே, இல்லாட்டி ஏதாவது பண்ணணுமே அப்படின்றத ஆக்சஸ் இருக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அவரோட மட்டும் பேச மாட்டீங்க, நீங்களே எனக்கு என்னென்னு இருப்பீங்கன்னா அப்போ கேள்வி வரும்பொழுது இல்லை சார் அவரை கேட்கணும்னா கேட்டு வச்சுருக்கணும்ல. ரெண்டாவது நீங்கள் உதாரணத்துக்கே நான் சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சிது. எல்லா எதிர்கட்சிகளும் அதில் அரசியல் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொதல் நாளே எஸ்எஃப்ஐ போய் தோழமை கட்சியாக இருக்கிறேன், எஸ்எஃப்ஐயே போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பிஜேபி போகுது, ஏடிஎம்கே போகுது, மறுபடியும் ஏடிஎம்கே போகுது, இன்றைக்கே மகளிர் அணியினர் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவங்க அதை கொண்டு போகிறாங்க. யார் அந்த சார் இந்த மாதிரி பிஜேபி அவரை சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு, மகளிர் அணி பேரணி நடக்குது, குஷ்பு தலைமையில் நடக்குது போராட்டங்கள், அது இதுன்னு மற்ற கட்சிகளும் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா ஒரு அறிக்கையை கொண்டு விட்டுட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டு கவர்னர்கிட்ட போய் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு வராங்க. அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு. கவர்னரை போய் பார்த்துட்டு வரும்பொழுது வெளியே வந்து விஜயை ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கேட்க வேண்டியதை கேட்காம போகலாம். பேட்டியில் அது ஒரு வகை. போனோம் வந்தோம் பண்ணோம் எங்களுடைய நிலைப்பாடு இது ரைட் வரட்டா அப்படின்னு போகலாம். சார் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடலாம். அந்த விவகாரத்தை கூட பண்ணல. சரி விஜய்க்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னா புஷி ஆனந்த் பண்ணோம், அவரும் பண்ணல. மகளிர் அணின்னு கைதாகிறாங்க, புஷி ஆனந்த் கைதாகிறாங்க, அங்கேயாவது பேட்டி கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகளை கூட இவங்க பயன்படுத்த தெரியல. அதிமுக பிஏஎல் போட்டு அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அதில் வந்து பாமகவும் இணைஞ்சிக்குது. நீங்கள் வழக்கறிஞர் அணி வச்சுருக்கீங்கள, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொன்று இந்த விஷயத்தில் என்ன போராட்டம் நடத்துனீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படி இப்போ எதுவுமே ஒரு சகல வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்தாத ஒரு கட்சினா என்ன பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு? இதே மாதிரி நடத்தினவர் தான் கமல்ஹாசன். இன்றைக்கி அந்த மாணவி விவகாரத்தில் கூட டெய்லி ஏதாவது ஒரு ட்வீட் போட்டுன்னு இருக்கிறவர் இந்த மாணவி விவகாரம் பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறார். பயம், ராஜ்யசபா பதவிக்கு உறுப்பினர் கிடைக்காம. ஆனால் வேறு எதுக்கோ போய் முதல்வரை பார்த்து பாராட்டி ட்வீட்லாம் பண்ணுறாரு. அப்போ இந்த லெவலில் தான் நீங்கள் கட்சி கொண்டு போக போகிறீங்களா அப்படின்றதுக்கு லெஃப்ட் சைடில் கமல்ஹாசன் உதாரணம், ரைட் சைடில் நாம் தமிழர் கட்சி சீமானு மற்றவர்கள்லாம் உதாரணம். நாங்கள் ரெட்டும் இல்லை நடுரோட்டில் தான் நிற்போம், இப்படி தான் இருப்போம்னா அதுக்கு வேலைக்கே ஆகாது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஒரு வருஷம் கூட இல்லை, அப்படி நெருங்கி டக்குன்னு ஓடிடும். அப்போ இந்த விவகாரத்தில் எங்கே ஸ்டாக் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட தான் போகணும். சரி அவர் படம் நடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு, பிப்ரவரி மேலே வருவார்னா ரைட், அவரை விட்டுடலாம். அடுத்து எங்கே வரும்? பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர், மற்ற நிர்வாகிகள்னு இவங்க யாருமே செயல்பட மாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துகிறீங்க? பொது வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் பொது வெளிக்கு வரமாட்டேன்னா அப்புறம் எப்படி கட்சி நடக்க முடியும்? இந்த கேள்வி நம்மக்கிட்ட வரல. தொண்டர்கள் மத்தியில் என்னங்க எந்த பிரச்சனையும் கான்டாக்ட் பண்ண முடியல, கேட்க முடியல, பேச முடியல, ஒரு ஆக்சஸே இல்லை. ஆனால் ஒரு கட்சி ஆஃபீஸ் போனால் கூட பனையூருக்கு போயிட்டு அங்கேயும் கதவு திறந்தால் தான் உள்ளே போக முடியும். இப்படி ஒரு கோட்டை கதவை வச்சுட்டு எந்த கட்சி ஆஃபீஸ் இருந்தது இல்லை. நீங்கள் அறிவாலயம் போங்க, இப்படி போயிட்டு இப்படி நீங்கள் வரலாம், ஒரு 10 தடவை போயிட்டு வரலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ராயப்பேட்டை போங்க, உங்களுக்கு தலைவர்கள் வராட்டினாலும் மற்ற அமைப்பு செயலாளர்கள் மற்றவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் எதாவது மனு கொடுக்கணுன்னா புகார் கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம், ஆக்சஸ் இருக்குது. கமலாலயம் போங்க, அலுவலக செயலாளர் இருப்பார், மற்றவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தாயகம் போங்க, ஆள் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் போங்க, எல்லாம் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எங்கே அலுவலகம் இருக்குது? அப்போ இந்த அடிப்படையான விஷயங்களை கூட நீங்கள் எதுவுமே பண்ணல. நீங்களும் ஒரே ஒரு 4 பேரை ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டு ஊடக விவாதங்களில் போயிட்டு சண்டை போட விட்டுருந்தீங்க. இப்போ அவங்களும் சோர்ந்து போய் ஓரம் போயிட்டாங்க பார்த்தீங்களா? பெருசாக எங்கேயும் யாரும் இல்லை. அப்போ இது எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நமக்கு கிடைச்ச தகவல் இவங்க ஆலோசகராக ஒரு 3 பேர் எடுக்கிறாங்க. அவங்களும் உடனே ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, அறிக்கைகள் கொடுக்குறாங்க, தீர்மானங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் ஒரு ஆக்சஸ் இல்லை. விஜயை கூட சந்திக்க முடியாத லெவல் போகுது. அப்போ அவங்க என்னடா இது ஏற்கனவே இந்த மாதிரி தான் பழக்கற்பையால் நான் சொல்ல, ஏற்கனவே கமல்ஹாசனை பார்த்து இதே மாதிரி தான் வந்து போயிட்டேன், இங்கேயே இந்த மாதிரியான்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு தகவல். ஜெயந்தி நடராஜன் பார்க்கவே முடியலன்னு, கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயோ வேணாம் நமக்கு அப்படின்ற லெவலுக்கு இது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துடைய செயல்பாடு தான் சுற்றி வந்து நிற்கிது. அவர் கூட ஜான் ஆரோக்கியசாமி சேர்ந்துக்கிட்டு செயல்படுறாரு. இந்த சைடு வெங்கட்ராமன் இவங்களாம் தனியாக இருக்காங்கன்னு. இதுக்கு நடுவில் இப்போது முந்தானத்து அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆடியோவில் புஷி ஆனந்தை ஜான் ஆரோக்கியசாமி திட்டுறதாக ஆடியோ. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆடியோவில் இருக்க குரல் யாருன்னு கேட்டால் அவருதுன்னு ரொம்ப பேர், ஆனால் யாருமே 2 பேருமே மறுப்பு தெரிவிக்கல. அப்போ இந்த ஆடியோவில் வர்ற விஷயங்கள் ஜான் ஆரோக்கியசாமியே வெளியிட வைத்தாரா, இல்லை ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துடுச்சா, அது ஒரு பார்ட் இருந்தாலும் இன்னொரு பார்ட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கட்சி நிர்வாகிகள் கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் பலர்ட்டையும் பேசும்போது சார் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காரு சார்,
இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தான் சார் கட்சி நவரும், இல்லாட்டி அப்படியே இருக்கும் சார். சரி, என்னன்னு உள்ளே விசாரித்தா மாவட்ட செயலாளர்கள் இது வரைக்கும் நியமிக்கப்படலை. இன்றைக்கி கூட நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தர் மாவட்ட நிர்வாகி உள்ளே போயிட்டு வந்தவர் சொல்கிறாரு, சார் என்ன சார் அதை காலேஜ் அட்மிஷன் மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு 5 பேருக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு தேர்ந்தெடுப்போம்னா என்ன சார் இது? அதுலேயும் புஷி ஆனந்துக்கு ஆதரவாக இருப்பவர்களை மட்டும்தான் நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கிறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வெளிவந்தது. நீண்ட காலமாக இதில் இருக்கிறவங்க, ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களெல்லாம் நிர்வாகியாக தேர்ந்தெடுக்காமல் அவருக்கு ஆதரவாளராக இருக்கவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருந்தாங்க. நான் வரேன். அப்போ இந்த விவகாரத்தில் இது வந்து கட்சியுடைய நிலைப்பாடு கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் போடுறதுனா இவங்க ஒரு டீம் போடுவாங்க, கண்டறியும் குழு ஏதாவது ஒன்று. அது இல்லாமல் இவங்களுக்கான வர்ற தகவல்கள் இதெல்லாம் வச்சு தான் மாவட்ட செயலாளர் நியமனம். இல்லையா அந்தந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் அந்தந்த மாவட்டத்திலேயே தேர்தல் நடக்கும், தேர்ந்தெடுப்பாங்க. இது முதலாளித்துவ கட்சியில் அது கிடையாது, நியமனம் தான். அப்போ அதுக்கான எதுவும் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, மாவட்டங்களுடைய தன்மைகள் தமிழ்நாட்டில் வேறு வேறு. திருநெல்வேலி மாவட்டமோ விழுப்புரம் மாவட்டமோ ஒன்றா இருக்க முடியாது. இங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற பாஷை, வாழ்க்கை முறை எல்லாமே வேறையாக இருக்கும். திருநெல்வேலியில் இருக்கவங்க இது ஒரு மாதிரி இருக்கும். கொங்கு நாட்டில் நம்ம கோவையிலேருந்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி ஃபார்முலா வைக்க முடியாது. இங்கே ஒரு சமூகம் டாமினேஷன் இருக்கும், அங்கே சில சமூகங்கள் டாமினேஷன் இருக்கும். டெல்டாவில் சில சமூகங்கள், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் சில சமூகங்கள் இருக்கும், சென்னையில் ஒரு தன்மை இருக்கும். அப்போ இங்கே கொண்டு போய் அங்கே உள்ளவங்களை கொண்டு போய் இங்கே உள்ளவங்களை போய் அங்கெல்லாம் போட முடியாது. இப்போ பாமக பார்த்தா வடக்கு மாவட்டங்களில் பெரிய வளர்ச்சி இருக்குது, தென் மாவட்டங்களே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டம் வளர்ச்சி இருக்குது, தென் மாவட்டங்களே இல்லை. தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள், அது சம்மந்தமான அந்த கட்சிகள், இப்போ கிருஷ்ணசாமி, அவர் புதிய தமிழர், அவங்க வெயிட்டாக இருக்காங்க. இங்கே இவங்க இங்கே வர முடியல. அப்போ இதுலேயே பட்டியலின மக்கள்லேயே எவ்வளோ பிரிவுகள் இருக்குது. இந்த கோவை போயிட்டு அங்கே தனியாக ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வேறு வேறு இருக்குது. நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் ட்ரைனிங் எடுத்தவர், இவர் அதை தாண்டி தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவரை கொண்டு வந்து போட்டு வச்சா அவர் இங்கே என்ன அதோடைய ஸ்டாக் தெரியுது, அதோடைய அப்படியே நிற்கிது. அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, அது நடக்குது. எது எப்போ யாருப்பா எனக்கு தெரிஞ்சால் அவர் இன்னொன்றும் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அதில் வச்ச குற்றச்சாட்டு ப்ளஸ் பலர்கிட்டே நான் பேசினப்போ சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, வேறு கட்சியிலேருந்து எக்ஸ்எம்பிசி, எக்ஸ்எம்எல்ஏசி, எக்ஸ் அமைச்சர்கள், பெரிய நிர்வாகிகள் எல்லாரும் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்கள உள்ளே எடுத்து அவங்க கரெக்டான ஆளான்னு தீர்மானிக்கிறது பண்ணணும். வரவே கூடாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ரசிகர் மன்ற ஆட்களுக்கு தான் பதவின்றார். ரசிகர் மன்ற ஆட்கள் ரசிகர் மன்றங்களாக செயல்பட்டு இப்போ வந்தவங்க. இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்த இதில் இருக்காருன்னா மற்றவங்க எந்த அளவுக்குன்றது வந்து தகுதி உள்ளவர்கள் வரலாம், தகுதி இல்லாதவர்களையும் நீங்கள் ரசிகர் மன்றன்றதை வச்சுட்டு பண்ண முடியாது. அப்போ சில மாவட்டங்களில் சிலர் கட்சிக்கு வெளி கட்சியிலேருந்து வரும்பொழுது அவர் கட்சியுடைய சொத்தாக மாறுவாங்க, அசட்டாக. இப்போ கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி வந்தார் அதிமுகலேருந்து, திமுக இன்றைக்கி அவர் பெரிய அசட்டு. சென்னையில் சேகர் பாபு வந்தார், அவர் சென்னையில் அவர் பெரிய ஒரு சொத்து திமுகவுக்கு. தென் மாவட்டங்களில் KKSSR, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி பலரும் அதிமுகலேருந்து வந்தவங்க. இங்கே கண்ணப்பன், அந்த மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு சொத்தாக மாறாங்க, ஏவா வேலு. அப்போது இதை வந்து பயன்படுத்திட்டு நீ திமுக இவர்களை வைத்து அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுற மாதிரி அதிமுகலேருந்து ஆள் எடுத்து அதிமுக எதிராகவே செயல்படுறது. சேம் அதே பேட்டர்ன் எல்லா கட்சியிலுமே இயங்கும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு திறந்த ஒரு வாசலை திறந்து வைத்திருக்க வேண்டும், ஈஸி ஆக்சஸாக இருக்கணும். இங்கே அது இல்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆதாயங்கள், மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்தில் சில ஆதாயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. காசு உள்ளவர்கள் தான் உள்ளே வர முடியுது, ஏழைகள் வர முடியல அப்படின்னு. அப்போ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார். அவர் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஜான் ஆரோக்கியசாமியுடைய வேலை என்னென்னா, தேர்தல் வியூக வகுக்கிறது ப்ளஸ் கட்சியுடைய நிலைப்பாடுகள் என்னென்னன்றது ரிப்போர்ட் போடுறது, அவ்வளோதான். கட்சியுடைய உள்வகாரம் தலையிட முடியாது. இப்போ ஐபேக் வந்துச்சு, என்ன பண்ணுன்றதான் சொன்னாங்க தவிர உள்ளக வந்துலாம் அவங்க பண்ணல. உள்ளக வந்து பண்ணியிருந்தால் கட்சி பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இதை தாண்டி ஒரு கட்சியுடைய உள்வகாரத்தை பற்றி ஆடியோ வெளியிட்டது ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிக்கல், அவர் அதை செய்திருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு வாதம். இந்த விவகாரம் எல்லாம் இப்போ விஜய்கிட்ட நேற்று முன்தினம்கிட்ட போயிருக்குது. எஸ்ஏசியும் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு, ஏற்கனவே எஸ்ஏசி இதை சொல்லியிருந்தாரு, தவறா புஷி ஆனந்தால விஜய் வழிநடத்தப்பட்டான்னு. இவரும் கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. அப்போ விஜய் தவறா முடிவு எடுத்துட்டாரா சார்? எஸ்ஏசி கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டது புஷி ஆனந்துடைய இதனால தான் சொல்லுவாங்க. அப்போது விஜய் தான் அதை தீர்மானிக்கணும். இன்னொன்று, சில இடங்களில் கசப்பு மருந்துகள் நமக்கு பிடிக்காது, அதுக்காக அதை சாப்பிடாமல் இருப்போமா?
நோய்க்கு குணமாகணும்னா கசப்பை ஏற்றுக்கணும். அப்போ கசப்பு சொல்கிறவங்களாம் வேணாம், எனக்கு இனிப்பு சொல்கிறவங்க தான் வேணும், ஜாலியாக இருக்குது, சூப்பர் 180 சீட்டு அப்படின்னு சொல்கிறவங்கன்னா நாளைக்கு தோற்று போய்ட்டா ஓடிவிடுவோம். இது 180 வராது, நம்ம இப்படி பண்ணணும், இப்படிலாம் பண்ண தான் பண்ணணுன்றவன் தான் சரியான ஒரு இது. அதுதானே அமைச்சர்கள் மற்றெல்லாம் ஒரு ஆட்சியில் வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என் கூட இருக்கியா, நல்ல வார்த்தையாக சொல்லு அப்படின்னு. அப்படி சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. இன்னொன்று, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லா கூட இருக்கிறவங்க பேசுகிறது இதெல்லாம் எதுக்கு பேசுவாங்கன்னு தெரியும். அதை நம்பினாலும் சோதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆக்சஸ் இருக்கணும் அவங்களுக்கு. பத்திரிகையாளர்கள்ட்ட, அரசியல் விமர்சனம் மற்றவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட, இவங்கள்ட்ட, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். விஜயெலாம் நினச்சா பேசாமல் இருப்பாங்க யாராவது? ஒரு பெரிய ஓய்வு பெற்ற காவல்துறை உளவுத்துறை அதிகாரியாக இருக்கார். அவர் லைனில் வந்து, சார் என்ன சார் என்ன பண்ணலாம், எப்படி சார் இருக்குது நிலம, சொல்ல மாட்டார் ஆலோசனை. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு என்னென்னு இருப்பேன், இவரை பார்த்து நீ வந்துட்டு கொடுத்துட்டேன்பா, நீ பார்த்துக்கப்பானா எப்படி அது? அப்போது இந்த ஸ்டாக் வந்து வரும்பொழுது இவரும் வந்து சொல்கிறாரு, எஸ்ஏசியும் தலையிடுறாரு, பேசுனதாக தகவல், நான் முன்னாடியே சொன்னேன், நீ கேட்கல, அதனால் இந்த மாதிரி விஷயம் இதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால வரலை. இந்த விவகாரத்தில் புஷி ஆனந்துக்கிட்டேயும் ஜான் ஆரோக்கியசாமியை பார்த்துட்ருக்காரு. அப்படி தான் நமக்கு தகவல். விளக்கம் கொடுக்க போனால் சந்திக்க முடியாதுருக்காரு. அப்போ கூடிய விரைவில் ஜான் ஆரோக்கியசாமி வெளியேற்றப்படுவார்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்துடைய விருப்பமும் அதுதான். ஆனால் புஷி ஆனந்துனால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்றதையும் பார்க்கணும். ஒரு மன்றத்துக்காக உழைச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, விசுவாசினா விசுவாசம் வேறு. ஆனால் கட்சி அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சலாக போகணுன்னா வெறும் விசுவாசம் மட்டும் உதவாது. நீயே தடைகள்லாம் இருக்கிற அப்படின்னா, அதுவும் அது ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க ஒரு அம்மா, அவன் போய் ஸ்கூலில் போய் படிக்கணும், 4 பேர்கிட்ட பழகணும், எல்லாம் பண்ணணும்னா, ஐயோ நீ எங்கேயும் போகாத ஏதாவது ஆகிடும்னு ஒரு அம்மா வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்கன்னா அது அந்த குழந்தையோடைய வளர்ச்சிக்கு நல்லதா? அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அப்போது அந்த அம்மா சொல்கிறது அந்த குழந்தை கேட்டால் இதாகுமா? அம்மா நீ பார்த்துக்கோ, நீ சமையல் பண்ணுறீங்க, வீட்டை பார்த்துக்கிறீங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் நான் வெளியில் எப்படி ஆகணும், எக்ஸ்போஸ் ஆகணுன்றதை நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த குழந்தை முடிவு எடுக்கணும். சேம் கட்சிக்கும் அதுதான். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்னை சார்ந்தவள் தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சவன் தான் இருக்கணும்னா அவன் போய் அங்கே சண்டை போட மாட்டான். ஒரு போர் மாதிரி தானே இது தேர்தல். அப்போ போர் வீரர்கள் படை தளபதிகளை எடுக்கும் பொழுது, என் சொந்தக்காரன் பந்தக்காரன் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே போனால் 23ஆம் புலிகேசி மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் அதற்கு தகுந்த தளபதிகளை மற்றவர்களை உருவாக்கணுன்றது தான் நிலைப்பாடு. இப்போ அடிச்சுக்கிட்டு இந்த விஷயம் வெளியே வந்ததுனால விஜய் வந்து இந்த விவகாரத்தில் தலையிட்டதாக தகவல். அது என்னன்றது இனிமேல் தான் தெரியும். ஆலோசகர்களாக வந்தவர்களும் இது நமக்கு வேலைக்கு ஆகாது, இது எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி ஒதுங்கினதா தகவல். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆதவ் அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய வியூக வகுப்பாளர். அதுவும் மிகப்பெரிய கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருந்து அவர் பிரசாந்த் கிஷோரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து 2-3 தேர்தல் வெற்றிகளுக்கு காரணமாக இருந்திருக்காரு. ப்ளஸ்ஸு விசிகேக்கு வந்திருக்காரு. இப்போ அவரும் வந்து விஜய் கட்சிக்கு விஜயே அழைத்ததாக அந்த டைமில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இன்னை வரைக்கும் அங்கே இணையறதை பற்றியோ இல்லாட்டி அவர் தன்னுடைய நிலை என்னன்றது, இப்போ இங்கே பிரச்சனைனா அவர் எப்படி தன்னுடைய நிலையை சொல்ல முடியும்? அதிமுக போகிறேன்னு சொல்ல முடியுமா? இங்கே ஓகே சொல்லிட்டு உள்ளே போகிற நிலமையில் இங்கே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, இவர் தடையாக இருக்கார் உள்ளே வர்றதுக்கு அப்படின்னா அவர் இன்னும் யோசிப்பார்ல, என்னடா இது கஷ்டமாச்சே சிக்கலாச்சே அப்படின்னு. அதனால தான் அவர் முடிவும் தள்ளி போகுதுன்னு ஒரு தகவல் வருது. அப்போது இவரே நேற்று கேட்டிருக்காரு போல, இந்த 3 பேர் நாங்கள் ஆதவ் அர்ஜுன் உள்ளே வருது என்னாச்சு, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தேன்னா என்னாச்சு, அவங்க ஏன் இது வரைக்கும் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்ட நகர்வு இல்லாமல் இருக்குது, 2வது அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெண் பிரமுகர் வரதா சொல்லியிருந்தாங்களே அது என்னாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. இது இல்லாமல் பலரும் கட்சிக்கு இணையிறது சம்மந்தமாக அவருக்கு எந்த டீட்டெயில் போச்சோ என்னாச்சோ தெரியாது. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் அவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்றாங்க. அதனுடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் நான் கலந்துக்கல, நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. இவர் அதுலேயும் போய் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு, ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி 5 ஒவ்வொருத்தருக்கும் 5 பேர் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி யார் எக்ஸாம் எழுதி வர்றீங்களா வாங்கன்னா கட்சியா அவருக்கு சாதகமாக இருக்கிறவர்கள் ரஸ்லா தான் நடக்கும். அப்போ ஒருவேளை இவருக்கு ஒரு கலக்கம் ஏற்படுதோ சார், விஜய் அவர்கள் தன்னை கட்சியிலேருந்து நீக்கி விட்டார்னா இவர் இங்கேருந்து வெளியே போகும்போது அவருக்கு சாதகமானவர்களை ஒரு பேக் போனாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான காரியங்களில் புஷி ஆனந்த் ஈடுபடுறாராம். ஏங்க நீங்கள் தான் பொதுச் செயலாளருங்க, அப்புறம் ஏன் நீக்கத்தை பற்றி யோசிக்கிறீங்க? உங்களை வந்து நான் என்னுடைய நிறுவனம் நடத்துகிறேன், உங்களை வந்து நான் எடிட்டராக போடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு இதை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எடிட்டராக வாங்கன்னு போடுறேன், உங்கள்கிட்ட நான் பொறுப்பை கொடுக்குறேன் பண்ணுங்க அப்படின்னு, நான் என் வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் வேலை செய்வீங்களா? என்னை இவர் நீக்கிட்டாருன்னா
அப்போ நான் எனக்கு ஆதரவா அப்படியே பண்ணுவீங்க? நிறுவனத்தை நல்லா நடத்துறதுக்கான ஆளுகளை எடுக்கிறது, நல்லா நடத்துறதுக்கான வேலைகள் என்னென்ன செய்யணும், இதுதானே பார்ப்பீங்க. அதானே பார்க்கணும். கட்சியை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி என்ன நிலைமை கள்ள நிலவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, யாரும் தெரிந்து கொண்டு தான் வருவார்னு சொல்லலை. நீங்கள் வரும்பொழுது இப்படி வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு கள நிலவரம் என்ன, உங்களுக்கு ஆலோசனை வந்தவங்களோட கலந்து ஆலோசித்து மற்றவர்கள்ட்ட இப்போ அதே மாதிரி புஷி ஆனந்த் பேச விரும்புகிறாருன்னா எல்லாரும் பேச தயாராக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் வச்சு நேரத்துக்கு 38 மாவட்டத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு இருக்கணுமா வேணாவா? அப்போ நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு போகணுமா வேணாவா? எல்லாத்துக்கும் மேலே பத்திரிகையாளர்களை விஜய் சந்திக்க முடியாது. நீங்கள் தானே அடுத்த ஆக்சஸ் அடுத்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் சந்திக்கணுமா வேணாவா? எது ஒன்றாலும் உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு பதில் இருக்கணுமா வேணாவா? கவர்னர் ஏன் வெளிநாடு பண்ணுறாரு அப்படின்னு புஷி ஆனந்திட்ட ஒரு இது போகிறாங்கன்னா, இல்லைங்க தப்புங்க, நாட்டில் என்ன பிரச்சனை ஓடிட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இவர் தேசிய கீதத்தை 2 தடவை பாடணும்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு, போன வருஷம் இப்படி தான் போனார். அப்போ என்ன காரணம்? இவர் அறிக்கையை படிக்க விருப்பம் இல்லைன்னா சபாநாயகர் வந்தப்போ இவர் சொல்லியிருக்கலாமே, அங்கே ஒத்துக்கிட்டு இங்கே ஏன் இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறாரு? இப்படிலாம் நீங்கள் ஏதாவது பேசுறது ஏதாவது கருத்து இருக்கணும்ல. இல்லைங்க சீமான் விஷயத்தையும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல, சீமான் விஷயம் சொல்லணும். இல்லை ஆளுநரை அவமதிக்கிறாங்க, இதெல்லாம் தப்புங்க, தேசிய கீதம் 2 தடவை ஏதாவது ஒரு கருத்து உங்கள்கிட்ட இருக்கணும்ல. எதுவுமே கருத்தே இல்லாமல் நீங்கள் எப்படி அரசியலுக்கு வர முடியும்? கருத்தே இல்லாமல் நீங்கள் எப்படி எதை பண்ண முடியும்? எது கேட்டாலும் அவர் தான் சொல்லுவார்னா அவருக்கே பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டாவது வச்சுக்கணும்ல. சரி, நீங்கள் அடுத்து பொருளாளர், அவர் என்ன ஆடிட்டரு, அவர் பொருளாளர் ஆகிட்டாங்க, அவருக்கு என்ன தெரியும்? யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. பேசுறதுன்னு தாவேக்கால யார் இருக்கா? ஸ்போக்ஸ் பர்சன் 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சரியாக சம்பளம் போலன்னு பிரச்சனை. அந்த பிரச்சனையும் ஜான் ஆரோக்கியசாமி தான் காரணம் அப்படின்ற கருத்தும் வருது. அப்போது இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ இழுபறினா இந்த கட்சி ரன் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாவட்ட செயலாளர்லாம் கரெக்டாக இருப்பானா? ஒருத்தன் பவுடர் கடத்திருப்பான், ஒருத்தன் கஞ்சா கடத்திருப்பான், ஒருத்தன் பெண் விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. டக்குன்னு முடிவெடுத்து அவனை தூக்கி போட்டு வேற ஆளை போடணும். ஒருத்தனால கட்சியே அங்கே வளர விடாமல் போவோம். ஆனால் அவன் நமக்கு நல்ல தகவலாக சொல்லிகிட்டு இருப்பான், செம்ம தலைவரை, செம்ம சூப்பர் ஜீனுவான். ஆனால் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி நீ ஓரமாக உட்காராச்சான்னு அடுத்த கட்டம் இது தேவை. இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்ல. இதுக்கே தேவைன்னா அப்புறம் நீங்கள் எது சரி? இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கிறது இதெல்லாம் ஓகே. கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயம் நமக்கு கொண்டு வரைக்கும் வெளியே வரல. யார் சொல்லுவா? யாரும் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ மனசுக்குள்ளேயே வச்சு தானே பிடிங்கிட்டு இருப்பாங்க. இது ஜான் ஆரோக்கியசாமி ஆடியோ மூலியமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்கணும். அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுப்பார் சார்? அவருக்கு ஒரு கிளியர் கட்ட இமேஜ் இந்த விஷயத்தில் கிடச்சிச்சா, எங்கே தப்புன்றது அவருக்கு புரியுதோ இல்லையோ வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ நானே உதாரணமாக சொல்கிறேன். பொதுவாக விஜய் ரசிகர்களுக்கு அவங்களுக்கு எதிராக பேசினா கோவம் வரும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு கட்சி வரணும், ஒரு மாற்று வரணும் அப்படின்றதில் இப்போ நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பேசும்பொழுது பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கட்சி இப்படி போகணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணான்னு நம்ம விளங்காது, வேஸ்ட்டு இப்படி பேசலை. அப்போது ஒரு அனலைஸ் சொல்கிறோம், இப்படி பண்ணனா இப்படி போகணும். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்துக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்டி வரைக்கும் கொடுத்துருக்கேன், கட்டுரையும் எழுதியிருக்கேன். ஆனால் எங்கேயுமே யாரும் என்னை கீழே திட்டலை. ஏன் திட்டலைன்னா எல்லாருக்கும் தெரியுது இது கரெக்டான விமர்சனம், இப்படி போனால் கட்சி கஷ்டம். அப்போ சில இடங்களில் களை எடுக்கணும்னா தயவுதாட்சியம் பார்க்காமல் களை எடுத்தால்தான் கரெக்டு. அப்போ தான் 2026 இல்லைனாலும் 31 ஆட்சி பிடிக்க முடியும். நீங்கள் ஒரு கார் ரேஸுக்கு போகிறீங்கன்னா சாதாரண காரை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அந்த கார் ரேஸுக்குரிய தன்மையோடு அந்த காரை ரெடி பண்ணணும். ஏற்கனவே ரேஸில் ஜெயிச்ச 2 காருங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பப்போ ஓடி செகண்ட் லேப் தேர்ட் லேப் வர்ற கார்கள் 2-3 ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் காரை கொண்டு நீங்கள் அந்த ஒரு படத்தில் ஒரு மொக்க காரை கொண்டு ஓட்டி ஜெயிப்பார், குருவி படம், அதில் ஜெயிப்பார்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப் கிடையாது. அப்போ நல்ல காரை கொண்டு தான் ரேஸில் ஜெயிக்கணும். அப்போ அந்த காருடைய தன்மைகள், இன்ஜினுடைய அந்த பிஸ்டன் டைப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும். ஈவன் டயர் உட்பட. ரேஸுக்குன்னு டயர் தனியாக இருக்குது. அப்போ இந்த தேர்தல் ரேஸுக்குன்னு தனியான ஏற்பாடுகளை பண்ணணும். அதை விஜய் பண்ணணும். அதை பண்ணலன்னா சிக்கல். ரெண்டாவது, தவறாக வழிகாட்டுறது இருக்குல்ல, நம்ம அடித்து நகர்த்திடுவோம், 180 சீட்டு 200 சீட்டு வந்துடுன்றதெல்லாம் நம்பக்கூடாது. அவர் இது சம்மந்தமான எவ்வளோ பேர் எக்ஸ்பர்ட்டுங்க, மற்ற அனலிஸ்ட்டுங்களாம் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் இந்த விஷயங்கள்லாம் பேசி கள நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சித்தாந்த எதிரி பிஜேபி, அது பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கலாம். அரசியல் எதிரி திமுக,
அப்போ திமுக வீழ்த்தப்படணும்னா திமுக அணிகளை உடைக்கிற வேலையை நீங்கள் பண்ணணும். நீங்கள் இன்னும் உங்கள் அணியே தயார் பண்ணல, அப்புறம்லாம் அங்கே போய் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண முடியும். அப்போ நீங்கள் உங்கள் அணியை தயார்படுத்துறது திமுக அணியிலேருந்து ஆட்களை கொண்டு வர்ற வேலை. நீங்கள் சும்மா சொன்னீங்க ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு, அது எந்த அளவுக்கு உள்ள டமால் டிமின்னு பட்டாசு மாதிரி வெடிச்சது. இப்போ ஒரு பட்டாசு கடைக்குள்ளே தூக்கி நெருப்பு கொளுத்தி போட்டால் உள்ளே வெடிக்கணுமா, டமால் டிமின் டமால் அந்த மாதிரி உள்ளே வெடிச்சதா? அப்போ சின்ன இதுக்கே இதுனா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னா என்ன அளவுக்கு மாற்றம் வரும். அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணணும். ரெண்டாவது கலை யதார்த்தம்னு புரிஞ்சிக்கணும். உங்கள் கட்சி என்ன, உங்கள் உயரம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கணும். அப்போ நீங்கள் இந்த 2026 எலெக்ஷனில் என்ன சாதிக்க முடியும், உங்ககிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அங்கே 2 ரேஸ் கார், அருமையான கார் இருக்குது. நீங்கள் பழைய அம்பாசிடர் வச்சுருந்தீங்கன்னா அதை ரேஸ் காராக மாற்றுற வேலை பண்ணணும். இல்லையா நீங்கள் ஒரு பெரிய ரேஸ் கம்பெனி கூட இணைஞ்சிக்கிட்டு அவங்களுடைய லோகோவில் நீங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்கள் ரேஸ் டிரைவர்களுக்கு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் தனியாக லேப்பில் நீங்கள் தனி இதே பண்ணலாம். அப்போ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் அம்பாசிடர் காரை கொண்டு வந்து ரேஸில் வருவேன்னா, அவங்க 2 பேரும் வேறு வண்டியும் வச்சுருக்காங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதில் என்ன ஆகும்னா நீங்கள் பண்ணுற கூத்துனால 2வது இடத்துல இருக்கிற இன்னொருத்தர் தோற்றுருவார், வழக்கமாக ஓட்டுறவர் ஜெயிச்சிருவார். அப்போ உங்களுடைய பவரும் அவங்க பவரும் இணைஞ்சதுன்னா இதை நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அரசியல் எதிரின்னு, அவங்கள வீழ்த்துறதுக்கான இது பண்ணணும். அப்போ அதுதான் குறிக்கோள்னா அதை நோக்கி விஜய் இயங்க வேண்டும். அதற்கு எந்த சமரசம் பண்ணாமல் கள நிலவரம் என்னன்னு பார்த்து கௌரவம் பார்க்காம அவர் நடவடிக்கையை நோக்கி நகரணும். கட்சிக்குள்ளே தயவுதாட்சணை காமிக்காமல் யார் சரியான ஆள் அப்படின்றத நேரடியாக தலையிட்டு பண்ணணும். சான்ஸ் கொடுக்குறேன், ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா நான் நீக்கிடுவேங்க, மாற்றிடுவேங்க. அதெல்லாம் ஜெயலலிதா மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வாசலில் சொல்லுவாங்க அமைச்சர்கள், காலையில் எழுந்திரிச்சு வெளியில் பார்த்து பிஎஸ்ஓ இருக்கிறாங்கன்னா ரைட் நம்ம அமைச்சராக இருக்கிறோம், அந்த லெவலு. அப்போ அந்த ஒரு இரும்பு கரம் கொண்ட ஒரு இது. ஏன்னா முதலாளித்துவ கட்சி, நீங்கள் அந்த இது இருக்கலாம், ஏன்னா உங்களை சுற்றி தானே கட்சி, நீங்கள் தானே கட்சி. அப்போ நீங்கள் யாரையும் சேர்க்கறது இது பண்ணுறது ஆப்டான ஆளை போடுறதுன்னு வெளியிலேருந்து வர்றவர்கள் பேசுகிறவர்கள் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸாக இருக்கணும். நீங்கள் என்ன இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். புஷியானந்த் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு வேளை வச்சுருக்கீங்கன்னா அவர் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆதவ் அர்ஜுன்கிட்ட பேசணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கணும், வெங்கட்ராமன்னா ஐடியா இருக்குன்னு கேட்டுக்கணும், எல்லாத்தையும் கேட்டுக்கணும். ஆனால் முடிவு எடுக்கிறது நீங்கள் எடுக்கணும். எல்லாத்தையும் கேட்டு புஷியானந்தை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு அந்த இதில் நைட்டு சொன்ன உடனே காலைல மாறிடும், அது இருந்தால் தலைவன் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா சசிகலா பின்னாடி இருந்து ஏற்கினாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஜெயலலிதா சசிகலா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. கேட்க மாட்டாங்க, கேட்பாங்க, ஆனால் முடிவு அவங்க எடுப்பாங்க. உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுக்கும், அதை இவங்க தனியாக செக் பண்ணுவாங்க. கூடவே இருக்கிற PA 1 2 3 4 எல்லோரும் சொல்கிறதும் கேட்பாங்க, ஆனால் அவங்க எப்படின்னு தனியாக அவங்கள செக் பண்ணுவாங்க. கலைஞர் இந்த வேலையை பண்ணுவார். இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் காட்டிய வழி, அந்த வழியில் போங்க. இதெல்லாம் பண்ணார்னா விஜய் 2026 எனக்கெல்லாம் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் சார், இல்லை சார் வரமாட்டீங்க, தனியாக நின்னீங்கன்னா 10-12% வருவீங்க சார். அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்களோ அதில் 70% எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கிடச்சிடுவாங்க சார். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் 31க்கு ட்ரை பண்ணலாம் சார். ஏன்னா நீங்கள் பவராக இருப்பீங்க, உங்களை யாரும் கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் 12%னா நீங்கள் திமுகவுடைய அந்த கூட்டணி இப்போ இருக்கிற திமுக வெற்றியை தொடர்றதுக்கு நீங்களே வாய்ப்பாக அமைஞ்சிருவீங்க. அதற்கு பிறகு சிவாஜி படத்தில் ரஜினிகிட்ட சொல்லுவாப்பில்லையா சுமன், அந்த மாதிரி சொல்லுவாங்க, திமுகனா பூ வச்சுட்டு பொட்டு வச்சுன்னு பார்த்தியா அப்படின்ட்டு முடிச்சு விட்ருவாங்க. ஈஸியாக அது அவங்களுக்கு, ஏன்னா அது அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கான வழி தானே அது. அவங்க அதானே பண்ணே ஆகணும். அவங்கன்னா அவங்கள இப்போ தேமுதிக விட்டு வச்சுருந்தாங்களா? ஒரு பக்கம் டிஎம்கே அடிச்சது, ஒரு பக்கம் ஏடிஎம்கே அடிச்சது, லாஸ்ட்டில் தேமுதிக அப்படியே போட்டு டின்னு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாங்க. அதனால் விஜய் இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்றதான் என்ன மாதிரி ஆட்களுடைய. உங்கள் நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.